செம்ம கார வெங்காயம். டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்கிறேன். என்னடா பண்ணணும்? வெளியில் போகணுமா? என்ன பண்ணணும்? கம்யூனிகேஷனை பாருங்க. டேரா எங்கே போகணும்? வந்து கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை. என்ன பண்ணணும்? அந்த கதவை திறக்கணுமா? இரு வரேன், அம்மா காஃபி குடிச்சிட்டு வரேன் இரு. பசிக்குதுல்ல? உள்ளவா முடியா 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 போதும் வாங்க. இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு மெனு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா. மட்டன் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மட்டனை வேக போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு பிரியாணிக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சிடலாம். மட்டனில் வந்து தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் வெறுமிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
அப்புறம் ஒரே தக்காளி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். பாசுமதி ரைஸ் ஊற வச்சாச்சு. ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டேன். ஏற்கனவே யூஸ் பண்ண புதினா கொஞ்சம் இருந்தது, அதையும் போடுறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கல்லுப்பு, இது மற்ற வேலை பார்க்குற வரையில இருக்கட்டும். ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓய், என்ன சாப்பாடு வேணுமா? இப்போ தானே சாப்பிட்டேன். செம்மக்கார வெங்காயம். தெரியுதா கண்ணில் தண்ணி?
பிரியாணி பண்ணிட்டேங்க. சாரி, நான் வீடியோ எடுக்கல ஃபுல்லாக. நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு. எப்படி வந்துருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? இங்கே பாருங்கள், ஒரு ஆரஞ்சு வந்து மறைஞ்சிருக்குது. சூப்பர்ல. இன்றைக்கி வந்து டர்க்கியை வந்து சுக்கா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் டர்க்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பாருங்கள், இவ்வளோ பெரிய பீஸ் குட்டி குட்டியாக, இவ்வளோ பெரிய பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒரு கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இவ்வளோ சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். ஆக்சுவலி 4 போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தூளெல்லாம் போட்டுடலாம். உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், மிளகு சீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. இது வந்து வெறும் மிளகாய்த்தூள். இது செம காரமாக இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இது வந்து மட்டன் மசாலா, அது போடுறேன். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். வை எப்படி கறிக்க சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேனில் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அதுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா டர்க்கிலேருந்தே எண்ணெய் நிறையா வரும். ஸோ லைட்டாக அந்த பேனில் பிடிக்காத அளவுக்கு லைட்டாக ஊற்றினா போதும். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க டர்க்கி இதில் கொட்டிடலாம். அப்படியே மொத்தமாக போட்டுருங்க எல்லாத்தையும். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. ஓகேவா, நல்லா வேகட்டும். வீட்டில் காய்ச்ச ஆரஞ்சு, சூப்பரில். டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்கிறேன். சுத்தமாக புளிக்கல, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. பாருங்கள், கண்ணு கூசவே இல்லை. இது ஹஸ்பண்டுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கணும், அதனால் இது வைக்கிறேன். மறந்துட்டேன். இது வந்து 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் சிக்கனாக இருந்தால் அப்படியே மூடி வச்சா குக் ஆயிரும். டர்க்கி கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஒரு 1/2 hour, சாரி, அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. அது ஸ்லோவில் வந்து ஒரு 1/2 hour நல்லா வேகட்டும். ஓகேயா? ஓகே, இப்போ வந்து டர்க்கிலேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. ஓகேவா? குக்கரில் வைக்காதீங்க, ஸ்லோ குக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஓகே, இது ஒரு 1/2 hour கழிச்சு வந்து பார்க்கலாம்.
நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினேன், இப்போ எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆனால் அந்த தண்ணி தேவை தான், டர்க்கி வேகிறதுக்கு அட்லீஸ்ட் இவ்வளோவாது வேணும். ஓகே, நடுவில் கிண்டி விடுங்க, மறந்துடாதீங்க. திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வாவ், இப்போ பாருங்கள், டர்க்கி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்படி உடச்சி பார்த்தாலே தெரியும், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்படி ஓப்பனில் வச்சுட்டே நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி விட்றலாம். ஓகேயா? உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சிலவங்களுக்கு இந்த டைமில் பெப்பர் போட்டால் தான் பிடிக்கும், அப்போ மேலே தூவிடுங்க. ஓகேவா? எனக்கு வந்து காரம் கரெக்டாக இருக்கனால போடல பெப்பர், இல்லைன்னா போட்டிருக்கேன் கொஞ்சம். ஓகே, இது வந்து நான் இரும்பு கல்லுங்கிறதுனால நான் இப்போவே ஆஃப் பண்ணிடுறேன். அது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு சூடு இருக்கும், ஸோ ட்ரை ஆயிரும். இந்த டைமில் நான் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் போடுவேன். சும்மா அப்படி பெருசு பெருசாக போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிடுறேன்.